ஹே கைஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 2021 வெளிவந்த த பவர் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஹாலிவுட்டில் வந்த ஒரு பயங்கரமான ஹாரர் படம். சரி வாங்க இந்த படத்தோட கதையை ரொம்பவே சுருக்கமாக பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, 1970 லண்டன் முழுக்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் லண்டன் முழுக்க பவர் கட் ஆகுது. இந்த சமயத்தில் தான் இந்த படத்தோட ஹீரோயின் லண்டனில் இருக்கிற ஒரு பழைய ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ண மொதல் நாளே நைட் ஷிஃப்ட் போட்டுடுறாங்க. லண்டன் முழுக்க பவர் கட்டுங்கிறதுனால அன்னைக்கு நைட் ஹாஸ்பிட்டல் ரொம்பவே இருட்டாக இருக்குது. அந்த இருட்டில் நம்ம ஹீரோயின் நைட் ஷிஃப்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டுருக்கும்போது அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி நம்ம ஹீரோயினை டார்கெட் பண்ணுது. ஹீரோயின் அதுக்கிட்ட மாட்டி ரொம்பவே போராடுறாங்க. ஹீரோயின் அன்னைக்கு நைட்டை தாண்டி அடுத்த நாளை ரீச் பண்ணாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட முழு கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். மொதல் ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தோட அட்மாஸ்பியர் தான். ரொம்பவே இருட்டாக படம் முழுக்க இருக்கும். அண்ட் அந்த பழைய ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளஸ்ட்ரோஃபோபியா வைப் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் தான். இந்த படத்தில் நடித்த ரோஸ் வில்லியம்ஸ் ரொம்பவே யதார்த்தமாக அழகாக நடிச்சிருப்பாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஃபைனலாக இது ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் படம். இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் ஹாரர் படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா இந்த படம் உங்களை ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த படம் தமிழ் டப்பில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ். இந்த படத்தோட கதை என்னென்னா, நியூ அப்படிங்கிற ஏர் ஹோஸ்டஸ் ஒரு ஃப்ளைட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சடனாக அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸும் பேயா மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ணி இறந்து போகிறாங்க. கடைசியில் அந்த ஃப்ளைட்டும் கிராஷ் ஆகுது. ஆனால் நியூ மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்றாங்க. வெளியே வந்த நியூவும் அந்த ஃப்ளைட்டில் இருக்கிறவங்க தான் இப்படி பண்ணாங்க, எல்லாருமே பேயாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே அதை நம்புறதா இல்லை. நியூ மெண்டலாக பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்படியே பல வருஷங்கள் போகுது. நியூவும் தேவையான ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அதே கம்பெனிக்கு வேலைக்கு வர்றாங்க. அந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா, கிராஷ் ஆன அதே ஃப்ளைட்டை ரிப்பேர் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. நியூவும் அந்த ஃப்ளைட்டில் வேலைக்கு போகிறாங்க. டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரம் நல்லா தான் போகுது. ஆனால் வானத்தில் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டில் மர்மமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அமானுஷ்ய உருவங்கள் தெரிய ஆரம்பிக்குது. எல்லா பேசஞ்சர்ஸும் பயப்படுறாங்க. அமானுஷ்ய ஃபுட் பிரிண்ட்ஸ், சத்தங்க எல்லாமே கேட்க ஆரம்பிக்குது. எல்லாருமே ரொம்பவே பயப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் சில பேசஞ்சர்ஸ் பேயாக மாறி எல்லாரையும் கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சில பேர் பயத்தில் ஹாலுசினேஷன் வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக இறந்து போகிறாங்க. நியூவும் கண்டுபிடிக்கிறாங்க இது அதே ஃப்ளைட்டு தான், மறுபடியும் அதே மாதிரி நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு எல்லாரையும் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் நியூ தப்பிச்சாங்களா இல்லையா, எல்லா பேசஞ்சர்ஸையும் காப்பாற்றினாங்களா இல்லையாங்கிறத ரொம்பவே திகிலாக இந்த படம் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், உங்களை சீட் வச்சுல உட்காந்து இந்த படம் பார்க்க வைக்கும். கிளைமேக்ஸில் ஒரு தரமான ட்விஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆகிக்கிட்டு இருக்கிற மேட் இன் கொரியா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் படம் மாதிரி இல்லாமல் பக்கா கொரியன் படம் மாதிரியே எடுத்திருக்காங்க. அதுதான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த படத்தோட கதை என்னென்னா, பிரியங்கா மோகன் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து கொரியாவுக்கு போகணுன்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. அதனால் ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு எப்படியாவது கொரியாவுக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு பையனையும் லவ் பண்ணுறாங்க. அந்த பையனோட வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் தெரியாதனமாக டிக்கெட் எடுத்து ஃப்ளைட்டில் கொரியாக்கே போயிடுறாங்க. அங்கே போய் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. உண்மையிலே இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு மேக்கிங் தான். தமிழ் படம் மாதிரியே இல்லை, கொரியா படம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்பில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். மொதல் ப்ளஸ் பாயிண்ட்ஸு பிரியங்கா மோகனோட ஆக்டிங் தான். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அதுவும் வேற ஒரு நாட்டில் பெண்கள் எப்படி கஷ்டப்படுவாங்க அதை ரொம்பவே சூப்பராக நடித்து காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள். ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தோட விசுவல் தான். ஒவ்வொரு ஃப்ரேமும் கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மூணாவது, இந்த படத்தில் தமிழுக்கும் கொரியாவுக்கும் உள்ள கலாச்சார ஒற்றுமையை இந்த படத்தோட டைரக்டர் ரொம்பவே சூப்பராக காட்டியிருக்காரு. ட்ராமா ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஃபைனலாக மேட் இன் கொரியா ஒரு ஸ்வீட்டான படம். பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.